Dear bro, don't get distracted by the beauty of girls. Just stay focused on your goal. Is it? Is it? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு மோந்தப்பு வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த வீடியோ வரும்போது மோந்தா புயலே முடிஞ்சிட்டு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா ரீசெண்டாக அந்த படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டிங் அந்த அஃபேர்ஸ் எல்லாம் அதுவும் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தோணுச்சு. ஆஸ் அ சினிமா ஆடியன்ஸாகவும் இன்னொரு விஷயம்லாம் தோணுச்சு. சரி, ஓகே, அதை பற்றியும் பேசலான்ட்டு தான் இந்த ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃபேர்ஸ் இந்த சீட்டிங்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுதுக்கு ரீசன்னா ஃபஸ்ட்டு விடாமுயற்சி படம். எதனால அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் ரிஷா வந்து இவரை கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்த கூட அஃபேர்ல இருப்பாங்க. சரி, பிடிக்கலான்னு சொன்னோடனே இவரை விட்டு போவாங்க. திருப்பி அங்கே நடக்கிற ஒரு பிரச்சனை இவரே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவர்கிட்டே வந்துடுவாங்க. கல்யாணம் ஆனவனை விட்டு போகும்போது அந்த புருஷனோட நிலைமை எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் சரி, ஓகே, எனக்கு இவனே தான் வேணும்னு போகும்போது அந்த அஃபேர் வச்சாங்கல்ல, லைக் அந்த கள்ளக்காதலோட நிலைமை எப்படி இருக்கும். மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்த டூட் படம் வந்ததுல, தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? அந்த போலீஸ் அடிங்க உன்னை 16 பிளாக் இட்டு போய் டார்ச்சர். மோஸ்ட் ஆஃப் த பேர் படம் ரொம்ப முக்கியம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் அது ஒரு 100 crores வச்சது, அது வேறு விஷயம். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அந்த படத்துலேயும் வந்து இது வந்து நார்மலைஸ் பண்ணி போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எதை நம்ம நார்மலைஸ் பண்ணுறோமோ அதை நம்ம நார்மலைஸ் பண்ணாமல் நார்மலைஸ் பண்ணக்கூடாததெல்லாம் நம்ம நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோன்னு எனக்கு தோணுது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக குழப்புற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு வாட்டி கேளுங்க. நம்ம வந்து இதெல்லாம் தான் நார்மலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ண மாட்டோம். எதை பண்ணக்கூடாதோ அதுதான் நம்ம நார்மலைஸ் பண்ணுறோம். நான் எதனால் சொல்கிறேன்னா, இப்போது ஒருத்தர் இருப்பான், க்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறது, லவ் பண்ணுறேன்னு ஒரு பொண்ணை பார்க்குறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பானுங்க. இப்போ இது எப்படி போச்சுன்னா, நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் நான் அடிக்கடி விளையாட போவேன். அங்கே ஒரு சில பசங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, சின்ன பசங்களாம் வந்து சைட் சிக்குன்றானுங்க, க்ரஷ்ன்றானுங்க, லவ்ன்றானுங்க. இதெல்லாமே ரொம்ப பெரிய பசங்க பேச வேண்டியதெல்லாம் சின்ன பசங்க பேசுறானுங்க. எனக்கு என்னடா, எனக்கு சைடில் பேசிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு பாட்டு அந்த மாதிரி சைடில் பேசுறானுங்க. சின்ன பசங்களாம் அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான். பட் ஸ்டில் ஒரு மூவி வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் படம் பார்க்குற நம்மள தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பெரிய ஸ்டாரு இல்லை 2-3 படம் இட்டு கொடுத்துட்டான்னா அவன் படம் என்ன மாதிரி இருந்தாலும் அதை நம்ம ஓட்டிடுறோம். அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையே. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கே பார்த்தீங்கன்னா 3 படம் ரிலீஸ் ஆச்சு. பைசன், டூடு, அப்புறம் வந்து டீசல் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனஸ்ட்டாக சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், எந்த படம் நல்லா இருந்தது, எந்த படம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பைசனை தான் சொன்னாங்க. பட் ஆனால் அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? டூடை விட கம்மியாக தான் பண்ணிச்சு. நம்ம ஊரில் வந்து கண்டென்ட் பார்க்காம ஆளை பார்த்து படத்தை ஓட்டுறாங்களோ. அதே மாதிரி இன்னொரு படம் ஒன்று வந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அண்டர்ரேட்டடான ஒரு படம். அது வந்து விஜய் ஆண்டனியோட படம், சக்தி திருமகன் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தை பார்க்கலாம், டெஃபினட்டாக போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வைஸாகவும் சரி, ஒரு ஸ்டோரி வைஸாகவும் சரி, எல்லாத்துலேயுமே அது வந்து ஒரு வேற லெவலான படம். அந்த படம்லாம் எதுக்கு ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். இந்த மாதிரி படத்தெல்லாம் ஓட்டுறானுங்க, எதுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் இருக்க படத்தை ஓட்ட மாட்டுறானுங்கன்னு எனக்கு தெரியல. நம்ம தான் வந்து ஒரு 4 படம் ஒரு படம் நல்லா எடுத்துட்டாலே அவங்களுக்கு ஓவராக ஐப்பு கொடுத்து அடுத்த படம் பார்த்தா அவங்க மொக்கையா எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. தெரியுமா 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 நீ போ, நீ வா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எனக்கு தோணுச்சு, சரி இதை பற்றி பேசுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ. திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே டு யூ. உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சுதுன்னா, பிடிச்சதுன்னா சொல்லையா எதுனா பண்ணிக்கோங்க. தொட்டாலே பட்டாசானா பிடிக்கிற 10,000 வாலா இல்லை